Hi friends, welcome happy morning. இன்னைக்கு வந்து as usual ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டேஸ்டான அம்மாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அண்ட் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். முக்கியமான ஒரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ நான் போகிற நிறைய vlogs உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே ஃபைன், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த வெந்தய வாட்டர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 3 ingredients தான், பட் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். மோஸ்ட்லி எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லெஸ் ஆல்கோ டைப்பில் ஏதாவது ஒன்று வந்து பேக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது மோஸ்ட்லி எனக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால அந்த ஆயில் அப்ளை பண்ணால் இன்னும் எனக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பேக்கோ அந்த மாதிரி சில்லுன்னு ஏதாவது சீரம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி ஒன்று தான் நான் ரெடி பண்ணேன். அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற போட்டு ஏமா இவ்வளோ வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து நான் முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ சம்மர் டைமில் இந்த மாதிரி வெந்தயம்லாம் முளைக்கட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த டிப்ஸ்லாம் நான் அடுத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதிலே வந்து இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து வடிகட்டியாச்சு. இது வந்து நம்ம முளைக்கட்டி துணியில் கட்டி இல்லைனா பாக்ஸில் கூட எடுத்து வைக்கலாம். நல்லா முளைக்கட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 நாள் வந்து முளைக்கட்டணும். ஸோ ஒரு நாள் ஊறிருக்கு, 3 நாள் வந்து இது பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும். நான் அதை 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு தேவை இந்த வெந்தயம் ஊற வச்சு தண்ணி. ஸோ கலரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஊற போட்டு வந்து ஒத்துக்காது, இல்லைனா வந்து அப்படியே அந்த டேண்ட்ரஃப் மாதிரி வரும் வெந்தயம் அரைச்சி யூஸ் பண்ணால். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வாட்டராக எடுத்து யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஆட் பண்ண போகிறது அரிசி வாஷ் பண்ண தண்ணி. தண்ணி தான் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா திக்காக இருக்கும். கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தண்ணியும் எவ்வளோ வேணுமோ இதோட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த தண்ணியோட நான் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இதை தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா துருவி அதோட வெங்காய சாறு இருக்குல்ல அதையும் வந்து 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது அரைக்கிறதுலாம் வந்து கரெக்டாக சரியாக வராது. ரொம்ப சின்ன ஜாரில் போட்டால் கூட இது வராது. அந்த மாதிரி துருவல் இருக்கு இல்லையா? ஸோ எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி துருவிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இப்படி கையில் எடுத்து நீங்கள் இப்படி பிழிஞ்சிங்கனாலே அப்படியே பார்த்தீங்கன்னா தனியாக வருது. இதை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா வந்து திக்கான ஜூஸாக எடுத்தாச்சு. ஸோ அந்த ஆனியன் ஜூஸ் அதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிற இந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான வந்து ஒரு சீரம் தான், வாட்டர் தான், பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கலாம். ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம நம்மளோட சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்லா எண்டு வரைக்கும் முடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மசாஜ் ப்ரஷ்ஷு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதை வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடணும். ஸோ இதை தான் நான் வந்து ரெடி பண்ணேன், காலையில் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற சம்மர் டைமுக்கு அந்த ஆயில்னஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஆனியன் ஸ்மெல்லும் அதிகமாக இல்லை அந்த அரிசி வாட்டர் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இது வந்து மசாஜ் ப்ரஷ்ஷு. நம்ம கையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குது ப்ரஷ், ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட லிங்க்கும் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண அந்த சீரம்
ஹேர் சீரம் அண்ட் வந்து ப்ரஷ் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்ருக்கேன். இது நல்லா அந்த மாதிரி ஸ்கேல்ப்லேருந்து ஒவ்வொரு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த அதிகமாக கேப் இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்னோட இவ்வளோ ஹெவி ஹேர் லாஸ்க்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் டயர்னஸ் இந்த மாதிரி ஹெவி ஹேர் லாஸ்லாம் அதோட சிம்டம்ஸ் தான். இவ்வளோ ஹேர் பேக்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இருக்கிற முடி வந்து கொட்டாமல் அது சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இதில் ஏதாவது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். அப்படிதான் எனக்கு இந்த சீரம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து அந்த வெந்தயத்தோட வாட்டர் நல்லா கூலிங் எல்லாருமே வந்து போடலாம். ஸோ மேபி வெங்காயம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெறும் வெந்தயம் அண்ட் வந்து அந்த அரிசி ரைஸ் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கேப் இருக்கிற இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் வச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கையால் பண்ணலாம், பட் இருந்தாலும் அந்த ப்ரஷ்ஷுங்கும் போது நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 1 ஹவர் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணலாம் மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறியாமா அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? இவ்வளோலாம் இல்லைங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணணும் அது வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அது நான் என்ன யூஸ் பண்ணுறோம் எது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கோ அது வந்து கெமிக்கல் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கும் அந்த மாதிரி சிலதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்கிட்ட கேட்டது ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த மாம்ஸ் அண்ட் கோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ இந்த க்ளே ஃபேஸ் வாஷ் தான் நான் இப்போது ரெகுலராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2 மாதமாகவே. எனக்கு வந்து இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும், தி மாம்ஸ் கோ. ஸோ நிறைய பேர் இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து எந்த ஒரு அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப மைல்டான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். நான் வந்து ஃபேஸ் வாஷ் இதில் வந்து நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த நேச்சுரல் க்ளே ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து இது இப்போ இந்த சம்மர் டைமுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதில் ஆனால் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைப்பாலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் உள்ளே வந்து அந்த க்ளே மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த ஃபேஸ் வாஷை. ரெகுலராக யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்குது. நான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த போர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், அது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து காட்டிட்டேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இல்லை நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்தால் மாய்ஸ்சரைசர் மாதிரி கொஞ்சம் வந்து குழந்தை இருக்கிறத அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, அது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ஜெல் டைப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஜெல் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு, ஸ்டார் ரேட்டிங்ஸும் அதிகமாக இருக்கும், ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் ரெகுலராகவே இது வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டுங்க. ஸோ மோகா இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்காது. ஸோ பேரபான் ஃப்ரீ தான். நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க, நானும் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, ரோஸ் ப்ளஸ் வந்து குக்கும்பர் 3மே இருக்குது. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு ஸ்கின்னில் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கொஞ்சம் வந்து நமக்கு கெமிக்கல் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேயும் ஆலோவேரா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த ஜெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஜெல் டைப் சூட் ஆகும்னா தாராளமாக இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு கூட இருக்காது, எந்த ஒரு அடிஷ்னல் வாசனையுமே இருக்காது. நார்மலாக ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அந்த ரோஸ் வாசனை வரும், அதுவுமே வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அந்த நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும், நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ஃபங்க்ஷனுக்கோ இல்லை நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃபேஸில் நம்ம போட்டிருக்க அந்த மாய்ஸ்சரைசரோ க்ரீமோ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் எப்போ வாங்கினது. ஸோ நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதால சீக்கிரம் தீரவும் தீராது. அதனால எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபவுண்டேஷன் தனியாக வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இந்த 3-in-1 க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் ஆகும், பட் நிறைய ஷேட்ஸும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஷேட்ஸ் வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி கொஞ்சம் செலக்டடாக பார்த்து வாங்கினேன்.
ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் பண்ணி நல்லா வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேசிக்கான மேக்கப் அப்படின்னா ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர், தென் இந்த மாதிரி இப்போ கைக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்லா ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, நல்லாயிருக்கு. வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டோட ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வெளியில் போகாமல் இருக்க முடியாது, போனால் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் நிறைய தடவை அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு சம்மர் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப தூரம் வெளியில் போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ரெகுலராகவே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் ரோலன் தான். ஏன்னா நான் அது யூஸ் பண்ணும்போது பார்த்து ரொம்ப செலக்டடாக பார்த்து யூஸ் பண்ணேன். எனக்கு நிவ்யா பிராண்ட் வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் பேக் அந்த ஆஃபரோடு நான் வாங்கினேன். அதனால 2 இருக்கும், இல்லை ஒன்று மட்டும் தான் வேணும்னா ஒன்று வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, நம்ம அண்டர்ஆர்மில் யூஸ் பண்ணுறோமே அப்படின்னா நானே பார்த்தீங்கன்னா அதுக்கு கேரண்டி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப மைல்டாக நல்ல ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண அந்த டார்க்னஸும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ப்ரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது அந்த ஓவராக அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஷியோராக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கூட கிடைக்கும். பட் ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு அந்த ஆஃபரில் வாங்கினேன், அதனால் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் இதே ஷேர் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லாமல். ஸோ நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா செலக்டடாக கேட்பாங்க இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து சொல்லுங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஷேடு யூஸ் பண்ணுவேன், ஒன்று வந்து டார்க்காக இருக்கும். ஸோ டார்க்காக இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும், பட் வந்து லிப் நல்லா பிங்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லிப்ஸ்டிக்கோட ஷேடு வந்து நான் மாற்றவே மாட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஷேடாக தான் இருக்கும். அதுவும் வந்து இந்த பிராண்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து அதை யூஸ் பண்ணுறது பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பேக்கிங்கு. இது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாலாம் இருக்காது, நம்மளோட லிப் வந்து ஈவனாக இருக்குது. ஆக்சுவலாக அதான் முக்கியமான, நான் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்டிகுலராக இது யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா க்ரீமியாக. ஸோ உள்ள கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மைல்டான கலர் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி லைட்டாக போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அப்ளை பண்ணுறேன். போட்டிருக்க மாதிரியும் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாது, பட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஷேட் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது காட்டுறது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது இந்த கேப்போட மேலே இருக்கும், ஸ்பான்ச்சு கீழே இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதே அதை நல்லா வந்து டைட்டாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த தலையில் வந்து கொஞ்சம் இந்த ஹேர் லாஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முடியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாமே சூட் ஆகாது, கொஞ்சம் வந்து உள்ள ஸ்கின் தெரியும். அந்த மாதிரி ஸ்கின் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அதை ஈவன் பண்ணி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் வந்து கஃபைன் காஃபியில் இந்த ஒரு கிட் வாங்கியிருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த ஃபுல் செட்டு நான் வாங்கினதில்லை, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் இதை வாங்கினேன். நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பேக்கிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது மாய்ஸ்சரைசர் க்ரீம், ஆக்சுவலாக ஸ்க்ரப். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி வாஷு அண்ட் வந்து ஸ்க்ரப்பு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த பாடி பட்டர் சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து இது இந்த சம்மர் டைமுக்கு யூஸ் ஆகும். ஸோ டேன் ரிமூவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலான்றதுக்காக அந்த குட்டி கிட்டு வந்து போட்டேன். எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட செலக்டடாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் காட்டின அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கேப்பில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய கலர்ஸ்லாம் கூட இருக்குது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், நான் வந்து லைட் ப்ரௌன் கலர் வாங்கியிருப்பேன். இன்னும் டார்க்காக பிளாக்லாம் கூட இருக்குது. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான மேக்கப்போடு அதை வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்குது. அதனால நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், அப்புறம் அந்த ஜெல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்
லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் லாவண்யாக்கா போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏன் என்ன போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே வந்து இன்னும் 2-3 வச்சுருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுலேயும் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ட்ரெஸ்லாம் சாரீஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களோட மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் ரீசன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஓனாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் அதை போட முடியல. சீக்கிரமே அந்த ஸ்பெஷலான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ட்ரெடிஷ்னலாக அம்மா ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நூட்கோல் வந்து 2 எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இந்த காய் வந்து வேக ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் வந்து இது ஆக்சுவலாக குக்கரில் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வெந்துடும் அண்ட் சீக்கிரமாகவும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதில் ஃபுல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் வைக்கும்போது இந்த காய் அண்ட் வந்து பருப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். பட் பருப்பு என்ன போட போகிறோம் அப்படின்னா பச்சை பயிறு. போதுமா? போதும். போதும்ல, ஒரு கப்பு. அதே என்னம்மா இந்த சுண்டல் கூரை போட்டிருக்கேன், நிலக்கடலை சுண்டல். தண்ணி கலர் அப்படிதான் இருக்குமா? தண்ணி ஆமாம், பச்சை நிலக்கடலை தானே, அப்படிதான் ஆகும். வெந்நீரில் ஊற போட்டேன் சாயந்தரமாக. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறது வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து பச்சை பயிறு சாம்பார். பச்சை பயிறு சாம்பார். பச்சை பயிறு போட்டு நூல்கோல் போட்டு சாதாரண பச்சை பயிறு கூட தக்காளி வெங்காயம் அதெல்லாம் ஒதுக்கி போடுவோம். நூல்கோல் கேரட்டு எல்லாமே போடலாம். ஆனால் நூல்கோல் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். வாசனையாக இருக்கும். நூல்கோல் வந்து தனியாக நம்ம சும்மா சாதாரணமாக கடுகு வந்து இதை போட்டு வதக்கிட்டு வேக வச்சாலாம் வேகாது. நல்லா குக்கரில் வச்சிடணும். குக்கரை வச்சா 3 விசில் வரணும். நல்லா அப்போதான் வேகும். நல்ல பஞ்சு மாதிரி. சாம்பாருக்கும் அதே மாதிரி தான். குக்கரில் வேக வச்சுட்டு சாம்பாரில் எடுத்து சேர்த்து கூட்டு கூட பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். பிடிக்காது, அதனால லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வைக்கலாம். சும்மா கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போட்டு பயிரெலாம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு நீர் ஊற்றிட்டாலே வெந்நீரை ஊற்றணும். நீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஸ்பூனாக அப்படி இருக்கும். அப்படி பெருசாக நிறைய போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு.
அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே எங்கள் குக்கர் வந்து விசில் வந்து கொஞ்சம் ஸ்டீமும் போயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நூல்கோல் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியோடைய குழம்புல சேர்த்துக்கலாம். பயிர் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம அந்த மத்தால கடைஞ்சோம் அப்படின்னா அது நம்ம வந்து கொஞ்சம் குறைப்பாக நல்லா வந்து சாஃப்டாக ஆகிடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குன்னா மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 2 தடவை நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக பருப்பு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே நம்ம சாம்பாருக்கு போகிற தாளிப்பு தான் எல்லாமே ரெடி பண்ணோம். பருப்பு மட்டும் வந்து பச்சை பயிறு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்தி. ஒரே மாதிரி ரெடி பண்ணாமல் அந்த மாதிரி பச்சை பயிறு அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி அந்த நூற்கோல் சேர்க்கும் போது அந்த குழம்பு இன்னும் வாசனையாகவே இருக்கும். பருப்பையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த மேல் பொடியோட லிங்க் யாருக்காவது வேணும்னா கேளுங்க. நான் நிறைய vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். கேட்டிங்க அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தண்டு தண்டா இருக்கலாம் வெந்து போய்டும் நல்லா. நம்மளோட பச்சை பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பெருசாக நமக்கு காயெலாம் தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் வடை பொரித்து சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து யாராவது ட்ரை பண்ணணுன்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் வந்து பெருங்காய பவுடர் வந்து ஆட் பண்ணுறாங்க வாசனைக்காக. கடைசியாக சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். கலந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.